அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ். ஃப்ரேஸில் என்னென்ன கைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். We have 3 kinds of phrases according to their functions in sentences. சென்டென்சஸில் அது ஃபங்க்ஷன் ஆகிறத பொறுத்து எத்தனை டைப் ஆஃப் ஃப்ரேசஸ் இருக்குன்னா 3 டைப் ஆஃப் ஃப்ரேசஸ் இருக்குது. அந்த 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்க ஃப்ரேஸ்னா என்னென்னு. ஃப்ரேஸ்னு என்னங்க, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஃபைனட் வெர்ப் இல்லாமல் இருக்கும், அதுதான் ஃப்ரேஸ். ஃபைனட் வெர்ப் இல்லாமல் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்தால் அதை ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படிங்கிறாங்க. அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னால் என்னென்னா, இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் டஸ் த ஒர்க் ஆஃப் அன் அட்ஜெக்டிவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஏன்னா இது வந்து ஃப்ரேஸ்னாலே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான், உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னால் என்னங்க, இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் does the work of an adjective. work of an adjective, அந்த அட்ஜெக்டிவாக ஒர்க் பண்ணும். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து அட்ஜெக்டிவாக ஒர்க் பண்ணும். இது நவுனை டிஸ்கிரைப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. நவுனை டிஸ்கிரைப் பண்ணாலே என்னங்க, அட்ஜெக்டிவ் தான். அட்ஜெக்டிவ்னு என்னது, நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். ஸோ அப்போ அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னு என்னென்னா, ஒரு சென்டென்ஸில் இருக்கிற ஃப்ரேஸ் வந்து அட்ஜெக்டிவாக ஒர்க் பண்ணும், அதுதான் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். ஈஸியாக சொல்லணும்னா என்னதுங்க, அதாவது ஃப்ரேஸ் வந்து அட்ஜெக்டிவாக ஒர்க் பண்ணும். ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரேஸ், அதாவது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அது வந்து அட்ஜெக்டிவாக ஒர்க் பண்ணும், அதுதான் என்னது, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படிங்கிறாங்க. அதுதான் என்னது, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. We bought chairs made of wood for our auditorium. We bought chairs made of wood for auditorium. இதில் மேட் ஆஃப் வுட் அப்படிங்கிறது என்னதுங்க, ஃப்ரேஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த மேட் ஆஃப் வுட் அப்படிங்கிறது எதை சொல்லுது, என்னவா இந்த இடத்துல இருக்குது, அட்ஜெக்டிவாக ஒர்க் பண்ணுது. ஸோ அப்போ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுனால இது என்னதுங்க, அட்ஜெக்டிவாக ஒர்க் பண்ணி நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அப்போ இது என்னது, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அட்வர்ப் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட் டைப் வந்து அட்வர்ப் ஃப்ரேஸ். அட்வர்ப் ஃப்ரேஸ்னு என்னதுங்க, அட்வர்ப்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது, அதாவது வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது. அட்வர்ப், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு த வெர்ப். அட்வர்ப், அந்த வேர்ட்லேயே ஆன்சர் இருக்குது, அதாவது வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது. அதே தான் பாருங்கள், இட் இஸ் அ ஃப்ரேஸ் விச் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அன் அட்வர்ப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னால் அது அந்த ஃப்ரேஸை அட்ஜெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும், இந்த இடத்துல அட்வர்பாக ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா, ஒரு ஃப்ரேஸ் வந்து அட்ஜெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆனால் அது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸு. அதே ஒரு ஃப்ரேஸு அட்வர்பாக ஃபங்க்ஷன் ஆனால் அது என்னங்க, அட்வர்ப் ஃப்ரேஸ். திஸ் ஃப்ரேஸ் சப்ளைஸ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஆக்ஷன். அது ஆக்ஷனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அதான் வெர்பு. வெர்பை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். வெர்பை பற்றின இன்ஃபர்மேஷன் தர்றது என்னதுங்க, அட்வர்புன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து என்னதுங்க, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து அட்வர்பாக ஃபங்க்ஷன் ஆகும், அதுதான் என்னதுங்க, அட்வர்ப் ஃப்ரேஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, when the patient was taken to the emergency ward, the doctors rushed there in a hurried manner. in a hurried manner அப்படிங்கிறது என்னங்க, இந்த இடத்துல ஃப்ரேஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து இந்த இடத்துல இந்த குரூப் ஆஃப் வேர்டு என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது, அட்வர்பாக ஃபங்க்ஷன் ஆகுது. வெர்பை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது வெர்பை பற்றி. ஸோ அப்போ இது என்னதுங்க, அட்வர்ப் ஃப்ரேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நவுன் ஃப்ரேஸ். நவுன் ஃப்ரேஸ்னு என்னதுங்க, திஸ் இஸ் அ ஃப்ரேஸ் விச் ஆக்ட் ஆஸ் அ நவுன். இது என்னவா ஆக்ட் ஆகும், நவுனாக ஆக்ட் ஆகும், நவுனாக ஃபங்க்ஷன் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், எ பாய் ஆஃப் கிளாஸ் 10 became the ஹவுஸ் கேப்டன். அப்போ ஏ பாய் ஆஃப் கிளாஸ் 10 அப்படிங்கிறது ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் இந்த இடத்துல என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது, நவுனாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அப்போ இது என்னதுங்க, நவுன் ஃப்ரேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரேஸ்னு என்னதுங்க, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஃபைனட் வெர்ப் இல்லாமல் வர்றது என்னது, ஃப்ரேஸ். அப்போது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னால் அந்த ஃப்ரேஸு அட்ஜெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும். அட்வர்ப் ஃப்ரேஸ்னால் அந்த வெர்பு அட்வர்பாக ஃபங்க்ஷன் ஆகும். அதே நவுன் ஃப்ரேஸ்னால் என்னதுங்க, அந்த ஃப்ரேஸு நவுனாக ஃபங்க்ஷன் ஆகும், அதுதான் சிம்பிள் மீனிங். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.